ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். அங்க தாண்டா தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு எப்படிங்க அண்ணன் சொல்லுவாங்க. போடுவோம்ல பிட்ட. ஒரு விஷயம் இன்னைக்கு பௌர்ணமி டேட்டப்போ குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசணும்னு நினச்சிருந்தேன். இன்னொரு விஷயம் எனக்கு எதிர்ச்சியாக உள்ளுணர்வு தோணுச்சு. இதை நீ பேசு அப்படின்ற மாதிரி உள்ளுணர்வு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸான வீடியோஸும் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லை இறந்து விட்டார்களா? பிரபாகரன் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறவங்க ஃபுல்லாக பிரபாகரனை இழிவுபடுத்துகிறாங்க, அவருடைய தியாகத்தை கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இல்லை அவருக்கு மயக்க ஊசி போட்டு நந்தி கடல்ல இருந்து அவங்களோட நீர்மூழ்கி கப்பல் மூலமாக காப்பாற்றிட்டாங்கன்னு ஒரு கோமாளி குரூப் பேசிகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன மேட்ரு? ஏன் இந்த விஷயங்கள் இன்னைக்கு எனக்கு கண்ணில் படணும், ஏன் நான் இன்னைக்கு இதை பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது என்ன மேட்ரு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைவர் பிரபாகரன் அவர்களை மயக்கமடைய செய்து நந்தி கடல் வழியாக பாதுகாப்பாக வேற்று இடத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். பிரபாகரன் இன்னும் சாகல, ஆனா பிரபாகரன் செத்துட்டதாக ஏன் எது நடந்தாலும் உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணும். ஏன் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே மண்ணையாடிட்டே இருக்கீங்க? ஆதி தமிழன் ஆண்டவரானா, நீதி தமிழன் அடிமைகளானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. சீமான் தான் உங்களுக்கு இறுதி கட்ட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. போகிற போக்கில் ஒரு பிட்டு போட்டிருப்பாப்ல, மஞ்சப்பொடி. இவர் நான் ஏன் மஞ்சப்பொடின்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மஞ்சப்பொடி கேஸு பொது வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா, எனக்கு மஞ்சப்பொடியை விட மிளகாப்பொடி வத்தப்பொடி எல்லாம் பேச தெரியும். பேச தெரியாமலாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் பேச தெரியும். ஆனால் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு இடத்துல பொது வெளியில் வந்துட்டோம், நம்ம பொது பிம்பமாக மாறுறோம் அப்படின்னா, பப்ளிக் ஃபியராக மாறுறோம் அப்படின்னா, அதுக்கு கண்ணியம்னு ஒன்று இருக்குது. நீ எவ்வளோதான் இருந்தாலும் அதுக்கு தன்மை இருக்குது. எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணுன்ற ஒரு தன்மை இருக்குது. அது பண்ணுறானுங்க இவங்களாம் தலைவர்கள்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஃபோனை பேசினா திட்டிட்டு ஃபோனை வைப்பார், பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய உண்மையான முகம் அதான், வெளியே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. தார்மீக மாதிரி அப்படியே பெரிய இது மாதிரி மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பிரபாகரன் இறந்துட்டார், ஆமாம் வீர மரணம் மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பாடியை காட்டினாங்க, இதுதான் உண்மைன்னு இவங்களும் நம்புறாங்க. எல்லாம் ஓகே, அது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். அவருக்கு இவர் தான் அந்த பாடியா, இவர் தான் அந்த டிஎன்ஏவா, இதெல்லாம் நம்ம நோண்ட போகிறதில்ல. விஷயம் என்னென்னா, இவரை இன்னமும் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சிக்கல். அவர் உண்மையிலேயே அப்படி இருந்திருந்தாலும் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருப்பாரு. அப்படியே வெளிப்படுத்தலை அப்படின்னு நினச்சி அவங்க கூட இருந்தவங்க இன்னமும் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் கட்டி போட்டு ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஏன் இன்னமும் அதை பற்றி பேசுகிறேன், ஏன் இந்த ஜெயிலை பற்றி பேசுகிறேன், அவர் கட்டி போட்டு அவரை அடக்கி வச்சுருக்காங்களான்னு ஏன் பேசுனேன்னா, இதே டிசிபி பாண்டியன் பேசினாப்புல பிரபாகரன் என்ன உயிரோடு இருக்கான்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதவன் சொல்லி ஏதோ ஒரு பையன், அவங்களுடைய மேனேஜர், டிசிபி பாண்டியன் 5ஆம் தமிழர் சங்கத்தோட மேனேஜர் ஒருத்தன், இன்ன வரைக்கும் அவன் இருப்பான். மொதல் வீடியோஸில் அவன் வாய்ஸ் தான் வரும். அந்த பையன் என்கிட்ட பேசினா, நிறைய டைம் நாங்கள் பேசியிருக்கோம், ஒரு 3 டைம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நைட் ஒரு 11 o'clock இந்த டைமிங் வரைக்கும் 10 o'clock இருந்து 11 o'clock பேசியிருப்போம். அப்போ அவன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேசிய தலைவரை பிடிச்சி வச்சுட்டு அவங்க சித்திரவதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசினான். என்ன சொன்னான் அப்படின்னா, தலைவர் இன்னும் சாவே இல்லை தெரியுமா உனக்கு? இதனோட பேய் கதை நிறைய பேர் தெரியாது, சீக்கிரம் மாட்டினாது. நம்ம தலைவர் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு. அவங்க அதாவது அவர் ஒரு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினான். ஒரு கேள்விக்குறியாக தான் சொன்னான், கன்ஃபார்மாக சொல்லலை. ஏன்னா இவங்க ஒரு ரூமர் கிளப்புறாங்க, என் மண்டல விதைக்க ட்ரை பண்ணாங்க. என்னடா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கோர புத்தி இருக்காங்க, ஒரே நாளில் கொள்ள மாட்டாங்க. இவர் எவ்வளோ நம்ம தலைவருக்கு எதிரியாக நின்றுட்டான், அவனை எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை அடைச்சி வச்சு இன்ன வரைக்கும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நினைக்கும் போதெல்லாம் கடுப்பு வரும் போதெல்லாம் போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சான் அந்த ஆள், மாதவன்ற வச்சான். நான் அப்போவே கேட்கும் போது என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் பண்ணுவாங்க, ஆமாம் ப்ரோப்லாம் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னான். அந்த டைமில் எனக்கு அந்த பெருசாக கன்சிடர் பண்ணல, நான் அதை மண்டலையும் பெருசாக ஏற்றிக்கல, வேணுமா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இதே டிசி பாண்டியன் இன்னமும் பிரபாகரன் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாரு. இந்த ஆளுக்கு என்ன ஏஜோ அதே ஏஜ் தான் அவருக்கு இருக்கும். அவருக்கு இந்நேரத்துக்கு 71 இல்லை 71 இருக்கும் ஏஜ். இந்நேரத்துக்கு 71 ஏஜ் இருக்கும் அவருக்கு. 71 ஏஜ் இருக்கவர் தன்னை வெளிக்காட்டுக்கிறதுக்கு பயப்படுவாரா? சரி, ஐயான்றவரே இவ்வளோ பேசும்போது, இவ்வளோ கிண்டாரின்னு இவரே பேசிக்கிட்டு இருக்கும் போது, அவர் நாட்டே எதிர்த்து சண்டை போட்டவர், நேருக்கு நேரம் மோதுனவர், அவர் தன்னை வெளிக்காட்டிக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாரா? இன்னொன்று சொல்கிறாங்க, இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்கிறாங்க, நந்தி கடல்லேருந்து மயக்க ஊசி அவர் விருப்பம் இல்லாமல் அவர் மயக்க ஊசி போட்டு கொண்டு போனாங்க. கூட இருக்கவனே குடி வச்சிருக்கான், மயக்க ஊசி போட்டு. நீங்கள் சொன்னது என்கிட்ட அந்த மாதவன் சொன்னவன் என்ன, அவரை கட்டி பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறீங்க. அது ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. நான் கூட இருந்தவன் தான் மயக்கம் ஊசி போட்டு கடத்தி கொண்டு போயிருக்கேன். இந்த விஷயங்கள் உலகம் முழுக்க பரவாமல் இருந்திருக்குமா? பிரபாகரன் உயிரோடு இருக்கான்னு ஏன் சொல்கிறீங்க? பூச்சாண்டி கதை. நேதாஜி இன்னும் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்க, மக்களுக்கான நின்ன தலைவர்கள் யாருமே சாகலை தான் சொல்லுவாங்க. தலைவர் இன்னும் சாவே இல்லை தெரியுமா உனக்கு? இதனோட பேய் கதை நிறைய பேர் தெரியாது, சீக்கிரம் மாட்டினாது.
கற்பனையிலே வாழ்றதுக்கு. அவர் திருப்பி வருவார். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ பிரபாகரன் அவர் உயிரோட இருக்காங்க அப்படின்னா, மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளும் இந்த வர்க்கத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தலைவர் இருக்காருன்னு நினைச்சிட்டா என்ன நினைப்பாங்க? அவர் வருவார், அவர் பார்த்துப்பாரு. பொறுப்பை தூக்கி அங்கிட்டு போடுறது. அதாவது கரண்ட் சுச்சுவேஷன்ல பொறுப்பை தான் எடுத்துக்காம அவர் வந்து பார்த்துப்பாரு. அவர் வருவார். மகதி வருவார், கல்கி வருவார். சொன்னாம்ல இந்த மாதிரி எதுக்காக இந்த புராணங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புராணங்கள். இந்த காலத்தில் அது வந்துடுவார், இந்த காலத்தில் இவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் உனக்கு காத்திருக்கும் பட்டியலே உட்கார வச்சு அவன் காயடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இதே கதையில தான் இப்போ பிரபாகரன் அவர்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிசிபி கும்பல் ரொம்ப டேஞ்சரான கும்பல். இவங்க சொல்றாங்க அவங்கள ஆர்எஸ்எஸ்ன்னு. நீ யாரியா? பிஜேபியோட சிம்பிளே தூக்கிட்டு வந்திருக்க. ஹிந்துன்னு சொல்லுவாங்களா, அந்த பத்திரிகையில இருக்க நந்தினி சின்னத்தையும் தூக்கிட்டு வந்திருக்க. நீ டைரக்டாவே அதான் காட்டிக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்றேன். பரசுராமனோட கோத்திரத்துல பிறந்து போட்டு பரசுராமனோட பாகுப கோலத்துல பிறந்துட்டு நான் பரசுராமனே கிடையாதுன்ற பரசுராமனே திட்டுற ஒரு தெலுங்கர் பிரகாஷ்ன்ற ஒரு தெலுங்கர், ஐயா நீங்க வந்து பார்க்க வைக்கலாம், பரசுராமனும் பார்க்க வைக்கலாம்னு என்கிட்ட. இவங்களுடைய முரண்பாடு எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்களேன். பரசுராமனுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருக்கு. நீங்க பரசுராமன் கோத்திரம் தான், அதாவது பரசுராமன் லைனேஜ் தான் சொல்ல வராங்க. இந்த ஆள் பார்கவ சொல்லுவார்ல, இது பரசுராமன் சொல்றாங்க. ஒண்ணு பெரிய பாயிண்ட். இவ்வளவு நாள் இவங்க கடையை விரிச்சதே பரசுராமன் வச்சுதான். அடி விழுந்துச்சா? ரெண்டாவது, இவங்க வந்து இந்த 5ஆம் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி நந்தினி சின்னத்தை கொடியா வச்சிருக்காங்கல்ல. இந்த நந்தினி சின்னம் வந்து பிண்டாரிகளுடைய பத்திரிகையில ஹெட்லைன் மேல வச்சிருப்பாங்க, அவங்களோட லோகோ. அது மட்டும் கிடையாது, நிறைய கூட்டம் அரசோடம் வச்சிருக்குது. மூணாவது, இவங்க தாமரை சின்னத்தை வச்சிருக்காங்க. ஞானத்தின் சின்னமா, ஆசீர்வாதத்தின் அடையாளமா? யாரா சொன்னது? தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். சரி, ஓகே, ஞானத்தின் சின்னமா கூட வச்சுக்குவோம். அது பிஜேபி வச்சிருக்குல்ல, அப்ப நீ அதுக்கு மாற்றா வேற ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம். இது மட்டும் தான் இருக்கா நம்மளோட இயற்கையில? என்னென்னமோ இருக்குல்ல. என் முருகனுடைய வந்து மயில் கூட யூஸ் பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு நந்தினி தூக்கி வச்சிங்க? ஏன் வரையாட வச்சிருக்கலாம்ல. அப்போ பஃப மட்டும் சொல்லி வாங்கி விட்டு வைக்காம இருந்தீங்களா? இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா தான் தாமரை எடுத்துக்கிட்டு வந்து ஆசீர்வாதத்தை சின்னன்னு வச்சுக்கிட்டீங்க, யானை சின்னத்தை வச்சுக்கிட்டீங்க. யானைக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? பர்மால இருந்து பர்மா கூட்டம் தானே நீங்க. சரி, சிகப்பு மஞ்சை பச்சை கோட்வேர்டு, சிகப்பு மஞ்சை பச்சை கோட்வேர்டு புரிஞ்சுக்க. ஸோ இந்த கும்பல் வைங்கலாம். இப்போ என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, அப்புறம் பப்புவா நியூ கினியான்னு ஒரு ஊர் இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குமே, ஊர் எத்தியோப்பியா. From Ethiopia in the time of Pangaea, walk to India, keep it on the linear. எத்தியோப்பியாவும் பர்மா கூட்டம். எத்தியோப்பியால இருந்து இருக்கு, இவங்களோட லைனேஜ் வந்து எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கு. சிவப்பு மஞ்சள் பச்சை, இவ்வளவுதான் டிகோட் பண்ண முடியும். ஓகே, கீழே பார்த்தா அமெரிக்கா தெரியும், மேல பார்த்தா ஆப்பிரிக்கா தெரியும். கோட் வேர்ட் அக்செப்டட். தேங்க்யூ. இப்போ இவர் இருக்காருன்னு சொல்லும் போது என்ன ஆகுது? நீர்த்து போக செய்யும். அவர் வந்து பார்த்துப்பாரு, தலைவர் இருக்காருல்ல. அதே மாதிரி கோட் படத்துல சொல்லுவாங்க, என்ன வயசாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். லைன்ஸ் ஆல்வேஸ் லைன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி பாருங்களேன், அவங்க எப்படி அவங்களுடைய சிங்கம் வரப்போகுதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தலைவர் வரப்போறான்னு சொல்லி அவரை கேலிக்கு குத்தலாக்கிறீங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு ஒரு டிக்ளேர் ஆகி இத்தனை வருஷங்கள் வழிபாடு நடத்தி அவருக்கு படையில் இருந்தமோ வீர வணக்கம்லாம் போட்டுட்டு அவர் உயிரோட இருக்கான்னு எப்படா நீங்க பேசுறீங்க? எனக்கு புரியும். அப்படி உண்மையிலே இருந்தாலும் அவர் இறந்ததாவே இருக்கணும்டா, அதான்டா வரலாறு. அவர் வரப்போறது இல்லை, சீரியஸ்லி வரப்போறது இல்லை. 70 வயசு ஆயிருச்சா, இன்னொரு 5 வருஷத்துல 6 வருஷத்துல இல்லை மேபி இறந்துருக்கலாம். நான் ஒரு இவங்க சொல்ற பாயிண்ட்லேயே சொன்னான், அவர் உயிரோட இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு இறந்துருக்கணும், இல்லைன்னா வந்திருக்கணும், வரல. பட் நான் இன்னும் ஒரு ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு ரொம்ப வயதாகி பேச முடியாமல் அந்த மாதிரி போயிருக்கலாம். இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல இறந்துடலாம். இதை எதுக்கு நீ சொல்லணும்? ஒரு உண்மை தெரிஞ்சிருந்துச்சுன்னா, உண்மையிலே அவர் உயிரோட இருந்துச்சுன்னா நீ தயவு செய்து அவர் நீ பற்றி பேசுறத கடந்திருப்ப. உயிரோட இருக்காருன்னு சொல்ல மாட்டேன். சொன்னா அவருடைய தியாகத்தை கொச்சப்படுத்துற ஃபேமிலியவே ஒருத்தன் பழி கொடுத்துட்டு இன்னமும் தலைமறைவாகவே இருக்காராம். இப்போனாது இவ்வளோ பேச்சு வந்துச்சுல. இவர் நிறைய டைம் இந்த மாதிரி ஒரு உயிரோட இருக்கான்னு பேசியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக பேசினது தான். அப்போது இந்த டைமிங்கில் டெக்னாலஜி வைஸாக வளர்ந்துருச்சு. நான் தான் பிரபாகரன் நேரடியாக வந்தேன், அவரை கொண்டு வர முடியுமா அவ்வளோ ஈஸியாக? எவ்வளோ கோடி மக்களுடைய கனவு அவரை பார்க்குறது. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும், உலக நாடுகளே பாதுகாப்பு கொடுத்தா ஆகணும், வர வழி இல்லை. ஸோ கூட்டி வந்துட்டு அப்புறம் நேரில் வந்துட்டார் அப்படின்னா ப்ளஸ் தானே. சீமான்லாம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலே சிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம்ல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ பண்ணிருக்கலாம்ல. ஏன் அவர் வந்திருக்கலாமே? ஏன் வரல? இப்போ டெமோக்ரஸி தான் நடந்துட்டு இருக்கு, அரசியல் நகர்வு தான் நடந்துட்டு இருக்கு. வந்திருக்கலாமே தெளிவா. ஃபோட்டோ கூட போட விட மாட்டேன், நான் நேரில் என்னடா பண்ணுவீங்க சொல்லிட்டு மேடையை போட்டு மிகப்பெரிய மாநாடு நடத்தலாம். கோமாளிகள்லாம் மாநாடு நடத்தும் போது அவர் நடத்தினாங்கன்னா
ஒரு தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் அப்படியே பதுங்கிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இவர் கோமாளி சொல்லுது அந்த வீடியோவில், அவர் அனைத்தையும் பிண்டாரியில் ஒரு அஜெண்டாவளையும் தெரிஞ்சிருப்பார், ஆரியம் திராவிடம் ஒன்றுன்னு தெரிஞ்சிருப்பாரு. அது எப்பயோ தெரிஞ்சிருப்பாரு. தெரிஞ்சுட்டு இருந்தா நேரத்துக்கு வந்திருக்கணும், தன்னை வெளிக்காட்டி இருக்கணும். இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு பேர் என்னன்னா, இப்படியே உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து போய் சேர்ந்துருவாரா? இல்லை எப்போ வருவார்? வேர்ல்டு வார் நடக்கும்போது வருவாரா? 70 வயசு ஆள் இல்லை 80 வயசு ஆள் வந்து வேர்ல்டு வார் எப்படி வந்துடும். 78 வயசு கிட்டத்தட்ட 80 வயசு வந்துடும். 80 வயசுல வந்து இறங்கி ரெண்டு அடிச்சு பார்க்க விட போறாரு. என்னங்கடா எதாவது ஒரு வரலாற்றில் வயதான எத்தனையோ அரசர்கள் வென்றிருக்காங்க தெரியுமா? அது அந்த கால சூழ்நிலைகள், அந்த காலத்தில் ஃபுட் ஐட்டம், அந்த காலத்தில் சீதோசன நிலை, வெப்பநிலை எல்லாம் வேற. இப்போ வேற. 40 வயசு 50 வயசு தாண்டினாலே முடிஞ்சு வச்சு சொல்லி அதுக்கப்புறம் பல படங்கள் ஓட்டவே முடியாது. இப்பெல்லாம் 50 வயசு ஏண்டா இளம் வயதில் மாறடும் கேட்டுட்டு தானே இருக்க. என்ன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அது என்ன மாதிரி அணுகுமுறை இருக்குன்றத புரிந்து ப்ராக்டிக்கலாக பேசணும். எப்படி அதை நம்புறீங்க? 70,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அந்த வீடியோ நான் பார்த்தது கூட இல்லை. இப்போ தான் அந்த வீடியோ எனக்கு சஜஷன் வந்திருக்கு. எனக்கு எதாச்சியாக வந்துச்சு. நான் செக் பண்ணும் போதும் தெரியுது, என்னடா இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்காங்க, அவர் இருக்காருன்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்கானுங்க. அப்புறம் என்ன கமெண்ட்டை லூஸ் மாதிரி அவர் உயிரோடு வந்தால் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு அறியாமை, கேள்வி ஞானம் இல்லை. கேள்வி ஞானம் தான் கேட்டிருப்பாங்க. இதில் சீமானு, பாரிசாலன், தமிழ் தேசத்துக்கு பேசுகிற எல்லாம் போலி. இவர் மட்டும் உத்தமர். அது திரும்பியும் சொல்கிறேன், இந்த அஜெண்டா, கட்டமைப்பு, இயக்கம், சங்கம் இந்த மாதிரி உருவாக்குறாங்க இல்லை, இது எல்லாமே அரச குடும்பங்கள் எல்லாமே போலின்னு சொல்லியாச்சு. இது பல்லாயிரம் ஆண்டுகள்லேருந்து நடக்கிற வரலாறு. இவங்க சொல்கிற மாதிரி இந்த கண்டிநாயக்க ராவண படம் இந்த 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் அந்த கலவர யுத்தத்துக்கு அப்புறம் நடந்த அடிமைப்படுத்தல் கிடையாது. கலவர யுத்தத்துக்குமே இந்த கும்பலுக்குமே கனெக்ஷன் இருக்குது. கலவர யுத்தத்துல இருந்து எல்லாரையும் அடிச்சு இருக்க மன்னர்களாட்சியெல்லாம் குறைச்சிட்டாங்களா, இந்த மலைய மன்னர்கள் மட்டும் இன்னும் செல்வ செழிப்பாக வாழ்வாயலாம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலாம் வச்சுருப்பாங்க. உனக்கு கேட்கறதுக்கே இது கேலி கூத்தா தெரியலையா? அப்படி பார்த்தா பரசுராமன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்க தானே அந்த கூட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க இன்னமும் செல்வ செழிப்பாக இருக்காங்கன்னா, இப்போ இவங்களும் அந்த ராஜ பரம்பரை மாதிரி இன்னமும் மன்னர் பரம்பரை போட்டு தெரியுறாங்க அப்படின்னா, ஈவராக இருக்கும் போதும் இவங்க மன்னர். பாரிசாலனுடைய ஜாதி வரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். வள்ளல் பாரிக்கு பிரச்சனைனா பாரிசாலை உயிரே விட்டான், தீ குளிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு அதிகரிக்கான். மேல் குளிடா அவன் பேசின முக்கியமான இடங்கள்ல கோவப்பட்டதுக்கெல்லாம் ராஜராஜ சோழனுக்கு பயங்கரமாக கோவப்படுவான். அதே மாதிரி அது கனெக்ட் ஆகுது அவங்க கூட. ஸோ ராஜராஜ சோழனுக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா அர்ஜுன உடையார் பாண்டியனே நான் தான் இங்கிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே கும்பல் தான், ஆனால் 2 கிளை பிரிவு, அவ்வளோதான், 2 அங்காளி பங்காளி மாதிரி. ஸோ இவங்க வந்து இந்த வள்ளல் பாரிவேந்தனுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறான். பாரி, அதுதான் பேரே பாரின்னு வச்சிருக்காங்க. பேர் என்ன? தினேஷ்குமார். அவங்க அப்பா அம்மாலாம் தமிழ் லிட்ரேச்சர், தமிழில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்களாம். முனைவர் பட்டம் வாங்கினீங்க தினேஷ்குமார்னு பேர் வைப்பாங்களாம். தமிழ் அவ்வளோ புலமைப்பட்டிருக்காங்கனாலே தமிழ் வார்த்தை இது இல்லைன்றது பேசிக்கே தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த முதல் ஒரு பேரை வச்சு 2வது பேர் மாற்றுறது ஒரு சடங்கு. ஸோ அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த பேருன்றனால தினேஷ்குமார்ன்றது சமஸ்கிருத பேருன்றது தெரியாமல் வச்சாங்க. ஏங்க இது நம்ம வீட்டில் வச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்க, கதிரவ ராஜ்னு வச்சிருக்கீங்க, நீங்கள் ராஜுன்னு பின்னாடி வச்சிருக்கீங்க, தெலுங்குன்னு சொல்லிங்க. உங்கள் கூட்டத்திலே நீங்கள் பேசுகிற பட்டியலில் பேர் சொல்கிறீங்களா, அதுலேயே ராஜுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. என்னங்கடா ராஜ சோழன் தானடா, கொடுங்கடா. அவங்களுக்கு பெயர்களில் இல்லை, அவங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் சாதி சான்றிதழ் இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மதுரைக்கான ஒரு குரூப்னு சொன்னாங்க. சரி உள்ளே போவோம், போட்டு கலாய்ச்சி விட்டு வருவோம்னு சொல்லி உள்ளே போனால் லிஸ்ட் அனுப்புகிறாங்க. என்னமோ ஓட்டருக்கு லிஸ்ட் எடுக்கிற மாதிரி, ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அனுப்பியிருக்காங்க லிஸ்ட்டு. நான் போட்டு விட்றேன் பாருங்க. என்னங்கடா இது, எனக்கு புரியல. என்ன பண்ணுற நீ? தனியாக ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்காக டீட்டெயில் கேட்குறியா? கோமாளி கூத்தான் நடந்துட்டு இருக்கு. பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் உனக்கு என்ன? அவனுக்கு நோக்கம் என்ன? சரியான நோக்கம் இல்லை, கிளம்பு, அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும். இன்னும் இவ்வளோ டீட்டெயில் கேட்டு என்ன தண்ணி உனக்குன்னு ரேஷன்களில் போய் பருப்பு கொடுக்க போறியா? இவங்களுடைய தவறான அணுகுமுறை. உங்களை அப்படிலாம் காயடிச்சு உள்ள எழுத்து உங்களை டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணுறாங்க. யாரையெல்லாம் நான் நம்புகிறாங்க. ஒருத்தனோட பர்சனல் டீட்டெயில் ஒருத்தன்ட்ட போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவன் எதிராக செயல்படுறான் அப்படின்னா, இவன் நமக்கு எதிராக செயல்படுறான், அது நுணுக்கமாக செயல்படுறான்னா அவனோட டீட்டெயில் இவங்கிட்ட இருக்கும். Information is power. Information is wealth. Good luck. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தன் நான் பாரிசாலன்ட்ட டீட்டெயில்டாக நல்லா பழகுறேன், என்னோட எல்லா டீட்டெயிலும் அவங்கள்ட்ட இருக்குது, நான் அவங்களுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து நல்லா பேசியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக வந்தேன்னா, சுசித்ரா ஆசிவகம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க எப்படிலாம் எதிரின்னு சொன்னாங்கல்ல, துரோகிகள்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி என்ன துரோகின்னு சொல்லிடுவாங்க. இவன் தெலுங்கு வந்தேரின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓகே, சரி அதை கூட எடுத்துப்போம். என்னோட பர்சனல் டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்கே, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு இவங்க தொடர்பு இல்லைன்னு என்ன நிச்சயம்? ஜககர்
திரும்பவும் கேட்குறேன், ரொம்ப பெரிய பாயிண்ட். ஜதகர் எப்படி மரணம் அடைஞ்சால் அதை டீகோட் செஞ்சு வீடியோ போட சொல்லுங்க. முக்கியமான கேள்வி. பிரபாகரன் உயிரோட இருக்கான்றது தெரிஞ்ச இவருக்கு உங்க கூடயே இருந்த ஜதகர் கண்டிநாயக்கர் ஆவணப்படம் அவரை வச்சு தான் இவங்க எல்லாருமே மஞ்சள் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தெலுங்கர்கள் நம்ம ஆள்றாங்கன்னு பேசுறதுக்கான காரணமே அந்த ஜதகர்ன்ற ஒரு நபர். அவர் பேரே நிறைய பேருக்கு தெரியாது. அது யாருங்க அந்த ஜதகர்னு கேட்குறாங்க. கண்டிநாயக்கர்ன்ற ஆவணப்படத்தை எடுத்தது டாக்குமெண்ட்ரி பண்ணதே அந்த ஜவஹர்ன்றவர் தான். இவ்வளோ டீட்டெயில் எடுத்தவருக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? அப்படி போனனால தான் அவர் காணாமல் போயிட்டாருன்ற என்னுடைய அனுமானம். இவங்க அவங்க கூடயே பழகினவங்க, அவங்களுக்கு அவர் எப்படி மரணம் அடைஞ்சாருன்னு தெரியணும்ல. அவங்க அம்மா அப்பாட்டெலாம் அவர் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கவின் இறந்ததுக்கு அவங்களோட மாமா கூடலாம் பேசுகிற அளவுக்கு கான்டாக்ட் கிடைக்குதான். எப்படி கிடைக்குது இவங்களுக்குலாம்? ஏதோ ஒரு கனெக்ஷன் போகிறாங்க இல்லைங்க. எல்லாம் மாநில சங்கம் இப்போ தான் ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே மாவட்டத்துக்கு தனித்தனியாக உறுப்பினர் போடுறாங்க. ஈஸியாக நடக்காது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக நடக்காது. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு டீமை குரூப் பண்ணி நான் அதை லீட் பண்ணி போனப்பயே ஒரு நாளைக்கு 2000 செலவாச்சு. ஒரு நாளைக்கு இவங்க எல்லாம் பண்ணுறதை கவனிக்கும் போது எனக்கு பின்னாடி ஃபண்டு பயங்கரமாக காசு புரண்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் உங்களை நீங்கள் கொடுக்கும் சங்கத்தில் அந்த ஜிபேலாம் போடுறோன்னு சொல்லுவாங்க. அது கண் துடைப்பு. மோஸ்ட்லி அதில் 100 பேர் பார்க்குறாங்கன்னா 5 பேர் 10 பேர் தான் போடுவான். 20 பேர் போட்டாலும் இவ்வளோ விஷயம்லாம் பண்ண முடியாது. பின்னாடி ஏதோ நடக்குது பின்னாடி. இதெல்லாம் யோசிச்சு செயல்படுங்க. ஜதகர்ன்றவர் மரணத்தோடைய பின்னணி என்ன, யார் என்ன பண்ணான்னு கேளு. அந்த கேள்விக்கு பதில் கேட்டு தெரிஞ்சிடும், நிறைய விஷயம் புரிஞ்சிடும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை நல்ல விடுதலை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிரபாகரன் இறந்து விட்டார். முன்னோரில் மாறிட்டார். அவர் வரலாறு, அவர் என்ன பண்ணாரு, நம்ம மக்களுக்காக என்ன பண்ணாரு, நமக்காக என்ன போராடினாரு, அதை போட்டுருங்க. வழிபடுறது வேற, போட்டுதல் வேறு.